முகமது பிலால், தாய் தந்தையரை திட்டாதே. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யதினா முஹம்மது வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இவ்விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற அனைத்து அல்லாஹ்வின் நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்த ஆலிம்களே, சமூக சேவையாளர்களே, பெரியோர்களே, இவ்விழாவிற்கு உடலாலும் பொருளாலும் உதவி செய்த செல்வந்தர்களே மற்றும் பெற்றோர்களே, என்னுடன் பயிலும் மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் என் இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நான் இந்த விழாவில் பேச போகின்ற தலைப்பு தாய் தந்தையை திட்டாதே. தாய் தந்தையை திட்டுவது இஸ்லாத்தில் பெரும்பாவம் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னவுடன், அல்லாஹ்வின் தூதரே, ஒருவன் தன் தாய் தந்தையை திட்டுவானா என்று நபி தோழர்கள் கேட்டார்கள். ஆம், இவன் இன்னொருவன் தந்தையை திட்டுகின்றான். உடனே அவன் பதிலுக்கு இவனது தந்தையை திட்டுகின்றான். இவன் அவனுடைய தாயை திட்டுகின்றான். உடனே அவன் இவனது தாயை திட்டுகின்றான். இது நேரடியாக திட்டுவதற்கு சமம் என்று பதிலளித்தார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு நேரடியாக ஒருவன் தன் தாயோ தந்தையோ திட்டுவதை குறிப்பிடவில்லை. இவன் மற்றவனை திட்டும் போது அவனை மட்டும் திட்டுவதோடு நிறுத்திக் கொள்ளாமல், உனது தாயை தெரியாதா தந்தையை தெரியாதா என்று இழுத்து பேசுவான். அதுதான் தாமதம். உடனே அவனும் அது போல திட்ட ஆரம்பித்து விடுகின்றான். இவ்வாறு அவன் திட்டுவதற்கு காரணமாக இருந்ததால் அதை நீ ஏன் நேரடியாக திட்டதாகும். இது சாதாரண பாவம் இல்ல, சிறு பாவம் என்று ஒதுக்கப்படக்கூடிய பாவம் இல்ல, நரகத்தில் வீழ்த்தக்கூடிய பெரும் பாவம் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். உலகமெல்லாம் தாய் தந்தை திட்டுவதே பாவம் என்று சொல்லிக் கொண்டிருக்கையில், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் அடுத்தவருடைய தாய் தந்தையை திட்டுவதை, அதன் மூலம் எதிரிலை ஏற்படுத்துவதை பெரும்பாவம் என்று கூறுகின்றார்கள். நீ பிறரின் தாய் தந்தையும் திட்டாதே, அதன் காரணமாக உன்னுடைய தாய் தந்தையரை பிறர் திட்ட வைத்து விடாதே. தாய் தந்தை திட்டுவது ஒரு பெரும்பாவம். அவர்களிடம் சீ என்ற வார்த்தை கூட கூறாமல் அன்பான அருளான அழகான வார்த்தைகளை கூறி அவர்களை அரவணைத்து வாழ்வது அழகிய பண்பாகும் என்பதே இஸ்லாத்தின் போதனை. தாய் தந்தை திட்டுவது பெரும்பாவம். ஊர்ல உள்ளதெல்லாம் பேச ஆரம்பிச்சு இது கலந்துக்கிட்ட உசுல வாங்குது என தாய் தந்தையை திட்டுவது பரவான வழக்கமாக இன்று மாறி இருக்கிறது. நோய்வாய் பட்டு கிடைக்கும் போது இது போன்ற வசைமொழிகளை கொண்டு பெற்றோர்களை ஏசுவதை இஸ்லாம் பெரும்பாவமாக கருதுகின்றது. குர்ஆனில் அவர்களை நோக்கி சீ என கூட சொல்லாதீர்கள் என்று கண்டிக்கிறது. என்னை தவிர வேறு யாரும் வழங்காதீர்கள், பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள் என்று உமது இறைவன் கட்டளையிட்டான். உம்முடன் இருக்கும் அவ்விருவருமா இறையில் ஒருவரோ முதுமையடைந்து விட்டால் அவ்விருவரை நோக்கி சீ என கூறாதீர், அவ்விருவரை விரட்டாதீர், மரியாதையான சொல்லையே அவ்விருவரும் கூறுவீராக. அன்புடன் பணி எனும் சிறகை அவ்விருவருக்கும் செலுத்துவீராக. சிறுவனாக இருக்கும் போது என்னை இருவரும் பராமரித்த போல் இறைவா அவ்விருவருக்கும் அருள் புரிவாயாக என்று கேட்பீராக. அதுபோல மிகச்சிறந்த நற்செயல்கள் தாய் தந்தைக்கு சேவை செய்வதாகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நற்செயல்கள் சிறந்தது உரிய நேரத்தில் தொழுகை நிறைவேற்றுவதும் தாய் தந்தைக்கு நன்மை புரிவதுமாகும். தாய் தந்தை மதித்தொழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கியரில் புரிவானாக. ஆமீன் என்று கூறி எனது சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.